ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, கேபி ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் தான் இது. த வேல்யூ ஆஃப் கேபி ஃபார் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப கேபியோட வேல்யூ அவங்க வந்து டைரக்ட்டா வந்து குடுத்துட்டாங்க. ஓகே. கேபியோட வேல்யூ டைரக்ட்டா குடுத்துட்டாங்க. அட் 1000 கெல்வின். இஃப் இனிஷியலி பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.48 பார், பிரஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 0 பார் அண்ட் பியூர் கிராஃபைட் இஸ் பிரசன்ட். கால்குலேட் தி ஈக்விலிபிரியம் ஆஃப் ஈக்விலிபிரியம் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா CO அண்ட் CO2 வந்து கேட்டுருக்காங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறோம். இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர்ல வந்து கேட்டுருக்காங்க. அப்ப இங்க ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க? CO2 பிளஸ் வந்து நமக்கு வந்து கார்பன் விச் கிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2CO வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து டபுள் சைடு ஆரோ பண்ணணும். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஈக்விலிபிரியம். அப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கான்சன்ட்ரேஷன், நம்ம பிரஷர் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்? ஈக்விலிபிரியத்துல என்ன பிரஷர் இருக்குதோ, அப்பதான் அந்த பிரஷர் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கேபி வந்து கண்டுபிடிக்கணும். ஆனா இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பிரஷர் வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? இனிஷியலி நமக்கு வந்து இவ்வளோ பிரஷர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியல் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ரியாக்ஷனே ஆரம்பிக்க போறீங்க. அப்போ நமக்கு என்ன 0.48 பார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் வந்து நமக்கு வந்து சாலிடாக இருக்குது. அப்போ அது வந்து ப்ரெஷர் வந்து அது கிரியேட் பண்ணாது. அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ அந்த ரியாக்ஷன் நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்கும்? 0 தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா இன்னும் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகவே ஆரம்பிக்கல. ரியாக்ஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போ ஈக்விலிபிரியம் வந்து அட்டைன் ஆகுது. ஆஃப்டர் 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ அப்புறம் ஒரு சம் பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் என்ன ஆகுது? ஈக்விலிபிரியம் வந்து நம்ம அட்டைன் ஆகுது. அப்ப ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு என்னதான் மாறி இருக்கும்? கார்பன் மோனாக்சைடா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்ப அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். கார்பன் டை ஆக்சைடு குறைச்சிருந்தா அதோட பிரஷரும் நமக்கு வந்து குறைஞ்சிருக்கும். அது எவ்வளவு பிரஷர் நமக்கு குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அப்ப இது எக்ஸ் குறைஞ்சது அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து 2x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா இது ஒரு மாலிகுல் டீகம்போஸ் ஆனா இங்க நமக்கு எத்தனை மாலிகுல் ஃபார்ம் ஆகும்? 2 மாலிகுல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்ப இது எக்ஸ் குறைஞ்சா நமக்கு என்னன்னா இது வந்து 2x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப நமக்கு வந்து கேபி அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு கேபியோட ஃபார்முலா நமக்கு என்னது? pressure of carbon monoxide the whole power 2 divided by pressure of carbon dioxide. அதாவது ப்ராடக்டோட pressure divided by reactant pressure இல்லையா? அப்ப இதான் நமக்கு வந்து கேபி வந்து வருது. அப்ப which is equal to நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. முதல்ல நீங்க வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து நீங்க இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப கார்பன் மோனாக்சைடு பண்ணும்போது என்ன ஆகும்? 2x the whole square divided by நமக்கு என்ன வருதுன்னா 0.48 minus x. நமக்கு கேபி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. கேபி வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க. நமக்கு என்ன வருது? 3 ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன 4x² வந்து நமக்கு வந்து வருது. டிவைடட் பை நமக்கு என்னன்னா 0.48 மைனஸ் எக்ஸ். அப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3 இன்ட்டு 0.48 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன 4x² வந்து வரும் இல்லையா? அப்போ 3 இன்ட்டு 0.48 இன்ட்டு 3 நமக்கு என்ன 1.44 1.44 மைனஸ் 3x which is equal நமக்கு என்ன 4x² வந்து நமக்கு வந்து வருது. இஸ் கரெக்ட்? அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே சைடு கொண்டு வந்துட்டு நமக்கு என்ன வரும்? 4x² இல்லையா? அப்போ மைனஸ்ல வந்து வரும். அப்போ எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போவோம். 4x² plus 3x minus 1.44 which is equal to 0 நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது. அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணோம். அப்போ இங்க a என்னது 4. ஓகே, a-ன்றது 4, b-ன்றது என்னது நமக்கு வந்து 3. அப்போ c-ன்றது என்னது minus 1.44 இல்லையா? அப்போ நமக்கு வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்து என்ன ஃபார்முலா? x கண்டுபிடிக்கிறதுக்கு x equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by நமக்கு வந்து 2a. அப்போ இந்த வேல்யூலாம் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். b யோட வேல்யூ நமக்கு என்னன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? -3 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். -3 ஓகே, -3 plus or minus root of b என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? b ஸ்கொயர் இல்லையா? b வந்து நமக்கு வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்டா இங்க 9 நம்ம போட்டுருவோம். 9 மைனஸ் அப்போனா 4 இன்ட்டு a ஓட வேல்யூ என்னது 4 இன்ட்டு c ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1.44 இல்லையா? அப்போ மைனஸ் 1.44 இங்க வந்து பாயிண்ட் வந்து இருக்குது. மைனஸ் 1.44 ஓகே. ஸோ டிவைட் பை 2a. ஏன்றது என்னது 4 இல்லையா? அப்போ 2 இன்ட்டு 4 நமக்கு என்னது 8 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ -3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 அது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிடுவோமா? இங்க ஒரு மைனஸ் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் வந்து இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும்? நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். ப்ளஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 1.44 அப்போ நமக்கு என்னன்னா 23.04 வந்து வருது.
23.04 டிவைட் பை நமக்கு என்னன்னா 8 வந்து வருது. அப்போ -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 23.04 ப்ளஸ் 9. அப்போ 32.04 வந்து வருது. 32.04 divided by 8. அப்போ which is equal to -3 plus or minus root of 32. Square root of 32.04 which is equal to 5.66 வந்து நம்ம வந்து வருது. அப்போ 5.66 divided by நமக்கு என்னன்னா 8 வந்து வருது. வந்து ரெண்டு வேல்யூ வந்து வருது. ஒன்று -3 ப்ளஸ் 5.56 டிவைட் பை 8. இன்னொரு வேல்யூ நமக்கு என்ன வரும்? -3 மைனஸ் 5.56 டிவைட் பை 8. அப்போ இது வந்து எப்படின்னா -3 வந்து மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2.56 டிவைட் பை 8 வந்து வருது. இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா -8.56 divided by 8 வந்து நமக்கு வந்து வருது. மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து மைனஸாக வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஓகேவா? மைனஸ்ல வந்து வராது, மேக்ஸிமம் ப்ளஸ்ஸாக தான் வரும். 2.56 டிவைட் பை 8. அப்போ நமக்கு என்ன 0.32 வந்து வருது. இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 0.32 வந்து வருது. இங்கே நமக்கு என்ன வரும்னா மைனஸ், ஓகேவா, -8.56 டிவைட் பை 8 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு வந்து -1 வந்து வருது. -1.07 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இனிஷியலாகவே நமக்கு வந்து 0.48 தான் எடுத்துருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.08 விட இதெல்லாம் வந்து வரதுக்கு சான்ஸே கிடையாது. மைனஸ் வேல்யூ ஜென்ரலாக வராது. அப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.32 வந்து வருது. நம்ம இனிஷியலாக நமக்கு வந்து என்னது எக்ஸு CO2 நம்ம எடுத்தோம், ப்ளஸ் வந்து நமக்கு என்னன்னா கார்பன் வந்து இருக்குது. அது என்னதான் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2CO மாறுது இல்லையா? அப்போ நம்ம என்ன எடுத்தோம்? இது 0.48 வந்து -x வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, இது என்ன இருக்குது? -x வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது நமக்கு என்னன்னா 2x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த x வேல்யூவை நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. நம்ம இந்த x கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த x வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன வரும்? 0.48 மைனஸ் 0.32. இங்கே நமக்கு என்ன 2 இன்ட்டு 0.32 இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்? 0.16. அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன 0.16 பார் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.64 பார் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ 0.64 பார் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஈக்லிபிரியத்தில் CO2ஓட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இவ்வளோ இருக்கும். கார்பன் மோனாக்சைடோட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இவ்வளோ இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து இது ஆன்சர். இது வந்து நமக்கு வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பட் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ தப்பாக போட்டுட்டீங்க, எல்லாமே நமக்கு வந்து தப்பாக வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த கால்குலேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.